ஹலோ மை டியர் ட்ராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் ட்ராமா கிளிம்ஸ். இந்த வீக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க மெஜிஷியன் ஸ்டோரியோட பார்ட் 6 அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க கைஸ், நம்ம என்ன கதைக்குள்ள போகலாம். கடைசியா ஏரிக்கிட்ட ஏதோ ஒரு டெட் பாடி இருக்கிற மாதிரி நம்மளை காட்டுவாங்களா. அதுக்கடுத்து இப்ப அந்த இடத்துக்கு போலீஸ்லாம் வந்துருவாங்க. பார்த்தா அங்க இறந்து போய் கிடக்கிறது அந்த மிஸ் ஆன ஹை ஸ்கூல் பொண்ணு மாதிரி தெரியும். பட் இது சூசைடா இல்ல கொலையா அப்படிங்கிற எந்த இன்ஃபர்மேஷனும் இப்போதைக்கு போலீஸ்க்கு தெரியாது. அப்படி இருக்கிற சமயத்துல ஏற்கனவே இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு சில போலீஸ் போயிருப்பாங்கல்ல, அவங்க இப்ப இந்த இடத்துக்கு வேகமா ஓடி வந்து இந்த செத்து போன பொண்ணோட சில பர்சனல் திங்ஸ்லாம் அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் கிட்ட கிடைச்ச மாதிரி வந்து காட்டுவாங்க. இப்போ இந்த கேஸ பத்தி ஸ்கூல்ல எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்களா. அதுவும் மெயினா அந்த மெஜிஷியன் மேலதான் சந்தேகப்படுவாங்க. இந்த மேட்டர் தெரிஞ்சனையும் இவ்வளவு நாள் பயந்துகிட்டு இருந்த ஹானா இப்ப ஸ்ட்ரைட்டா போய் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவா. உண்மையிலே நீங்க சந்தேகப்படுற மாதிரி அந்த மெஜிஷியன் கெட்டவன் தான், அன்னைக்கு கூட என் கழுத்தை நெரிச்சு கொலை பண்ண ட்ரை பண்ணா அப்படிங்கிற விஷயத்த அவ போய் இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லிடுவா. ஆனா இவ்வளவு நடந்த கடுத்தும் நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ மேல ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கும். அதனால திரும்பவும் அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போவா. ஆனா அங்க போய் பார்த்தா வழக்கமா அவன் இருக்கிற ரூம்ல இருக்க மாட்டான். அப்போ அவ கைக்கு ஒரு டைரி மாதிரி ஒண்ணு கிடைக்கும். அதுல இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்ல இருக்கிற சீக்ரெட்டான பிளேஸ பத்தி போட்டிருக்குமா. சோ உடனே நம்ம ஹீரோயின் அந்த சீக்ரெட் பிளேஸ்க்கு இப்ப போவா. அங்க பார்த்தா நம்ம ஹீரோ அவனோட கிளியை வச்சு அழுதுகிட்டு இருப்பான். என்னன்னா அன்னைக்கு அந்த ஹானா கூட நடந்த சண்டையில அந்த கிளிக்கு அடிபட்டு இருக்கும்ல, அது இன்னும் உயிரோட தான் இருக்கு. பட் ரொம்ப அடிபட்ட நிலைமையில ஆகிற கண்டிஷன்ல இருக்கு போல. நம்ம ஹீரோவால அவனோட கிளியை இந்த நிலைமையில பார்க்கவே முடியாது. இத்தனை நாள் வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருந்தவன் இப்ப அப்படியே அந்த கிளியை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிருவான். ஏன்னா அவனோட ஃபேமிலி மெம்பரா அவன் நினைக்கிற ஒரே ஒரு ஆளு அந்த கிளி மட்டும்தான். இதை பார்த்து நம்ம ஹீரோயினும், இங்க பாருங்க அந்த கிளிக்கு ரொம்ப முடியல, நான் வேணா ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன், இப்போதைக்கு நீங்க இந்த இடத்துல இருக்காதீங்க, வேற எங்கேயும் எஸ்கேப் ஆகி போயிருங்க, வெளியே நிலைமை சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ, இல்ல என்னோட கிளிக்கு ஹாஸ்பிட்டல் எல்லாம் பிடிக்காது, சொல்ல போனா அதுக்கு சாவ நினைச்சு பயம்லாம் கிடையாது, ஆனா சாகர தருணத்துல எங்க தனியா இருந்துருவோமோங்கிறது அதோட பயமே, அதனால நானும் எங்கேயும் போக மாட்டேன், என்னோட கிளி எங்கேயும் போகாது, நாங்க இங்கேயே தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவான். ஆனா நம்ம ஹீரோயின் போட்டு ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பா, உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது வெளியே என்ன நடக்குதுன்ட்டு. போலீஸ் உங்களை 2-3 கேஸ்ல சஸ்பெக்டா வச்சிருக்காங்க. ஒன்னு நைட் நேரத்துல ஒரு பாட்டு கிட்ட இருந்து நீங்க திருடிட்டீங்க அப்படின்ட்டு, இன்னொன்னு எங்க ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பொண்ணோட மர்டர் கேஸ்ல உங்களை சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அதனாலதான் சொல்றேன் இங்க இருக்கிறது உங்களுக்கு சேஃப் கிடையாது அப்படிம்பாவ. இவ இந்த விஷயத்தான் சொன்ன கருத்துதான் நம்ம ஹீரோக்கு இந்த மாதிரி பிரச்சனை இவனை சுத்தி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயமே தெரிய வரும். ஆனா இது தெரிஞ்சனையும் நம்ம ஹீரோ சொல்ற அடுத்த வார்த்தை, நான் எந்த தப்பும் பண்ணல, அதனால நான் எங்கேயும் ஓடியணும்னு அவசியமே இல்லை அப்படின்பா. ஆனா அதுக்கு உடனே நம்ம ஹீரோயின், அதை நீங்க மட்டும் சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்ல, நீங்க சொல்றது யாரும் நம்புவாங்களா? கண்டிப்பா நம்ப மாட்டாங்க, யாருமே நம்ப மாட்டாங்களா, நீ என்ன நம்புவியா அப்படின்ட்டு அவன் கேட்பான். ஆனா இதுக்கு நம்ம ஹீரோயின் பதில் சொல்றதுக்கு அவ்வளவு தயங்குவா. ஆனா அப்பன்னு பார்த்து மேல ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கும். என்னன்னா இப்ப நம்ம ஹீரோவை தேடி போலீஸ் இங்க வந்துட்டாங்க. சோ இப்ப வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே அப்படியே போலீஸ்க்கு முன்னாடி போய் நிப்பாங்களா. வந்தவங்க அப்படியே நம்ம ஹீரோவை இங்க இருந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறதான் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அவனை இப்ப 2 கேஸ் சஸ்பெக்ட் பண்ணிருக்காங்க. ஆனா இப்படி அவனை ஹேண்ட் கஃப் பண்ணி கூட்டு போறாங்க அப்படின்னு தெரிஞ்சோனையும் நம்ம ஹீரோயின் விட மாட்டா. இவர் தான் அந்த கொலையை பண்ணாருன்ட்டு எந்த ஒரு எவிடன்ஸும் இல்ல, அப்படி இருக்கிறப்ப இந்த ஹேண்ட் கஃப்ல அவசியமா அப்படின்ட்டு இப்பவும் நம்ம ஹீரோக்கு அவ சப்போர்ட் தான் பண்ணுவா. ஆனா அப்ப நம்ம ஹீரோ அவளை அப்படியே ஸ்டாப் பண்ணி, இங்க பாரு நான் எந்த தப்பும் பண்ணல, அது எனக்கு நல்லாவே தெரியும், இந்த போலீஸும் மித்தவங்களும் அதை நம்பலனா கூட எனக்கு பிரச்சனையே கிடையாது, என்ன நம்புறதுக்குன்ட்டு இந்த உலகத்துல யாரான்னு ஒரு ஆள் இருந்தா கூட எனக்கு சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லுவான். நம்ம ஹீரோயினுக்கு பாவம் என்ன பண்றதுன்னு தெரியாது. அவ ஒரு சாதாரண ஹை ஸ்கூல் பொண்ணு, போலீஸ் கிட்ட போய் பிரச்சனை பண்ண முடியுமா? அதனால அவளும் அப்படியே அமைதியா விட்டுருவா. ஆனா அப்ப அங்க இருந்த போலீஸ் என்ன நினைச்சாருன்னு தெரியல. அவர் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து, இங்க பாரு நீ அவனை சப்போர்ட் பண்றத பார்த்தா உனக்கு அவனை பத்தி எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறேன், அவனை பத்தி நல்லா சொல்றேன் கேட்டுக்கோ. அவன் பேரு ரியூல், அவன் ஹை ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கப்பே பாதிலே ஸ்கூல்ல இருந்து டிராப் அவுட் ஆயிட்டான். அதுக்கடுத்து அவன் கிட்டத்தட்ட பல வருஷம் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தான். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி வந்துட்டான். அது மட்டும் இல்லாம இவன் ஐடென்டிட்டியை மாத்தி 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். அங்க திடீர்னு 2-3 குழந்தைங்க காணா போச்சு. அதுலயுமே இவனை தான் சஸ்பெக்ட் பண்ணி பிடிச்சிட்டு போனாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் இல்ல 2 விஷயம் இல்ல, நிறைய விஷயத்துக்கு அவனை நாங்க போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போயிருக்கோம். ஆனா எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாதனால அவனை நாங்க ரிலீஸ் பண்ற மாதிரி ஆச்சு. இதெல்லாம் தான் அவனை பத்தின இன்ஃபர்மேஷன், இது எதுவுமே உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், அதனால இனிமேல் அவன் சப்போர்ட் பண்ணிட்டு வர வேலையை வச்சுக்காது, உனக்கு தான் அது நல்லது இல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த போலீஸ் அட்வைஸ் பண்ணுவாரு. இதனால நம்ம ஹீரோயின் ரொம்ப குழம்பி போயிருவா. ஏன்னா இவ அந்த மெஜிஷியனை பார்த்த பார்வையே வேற மாதிரி இருக்கும், இவங்க எல்லாரும் அவனை பத்தி சொல்ற விஷயங்கள் எல்லாமே டோட்டலா டிஃபரெண்டா இருக்கும். அதனால இப்ப யாரை நம்புறது நம்ப கூடாது அப்படிங்கிற மாதிரி அவ ரொம்ப குழம்பி போயிருவா. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு இல்லும் வந்துருவானா. அவன் நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டனையும், கவலைப்படாத சீக்கிரமா எப்படி உண்மையெல்லாம் வெளியே வந்துரும், அவர் தப்பு பண்ணலன்ட்டு ப்ரூவ் பண்ணிடலாம் அப்படின்பா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின் இப்ப ஒரு மாதிரி குழப்பத்துல, எனக்கு ஒண்ணுமே புரியல, உண்மையிலேயே அந்த மெஜிஷியன் நல்லவரா இல்ல கெட்டவரா அப்படிங்கிற குழப்பம் மட்டும்தான் இப்ப மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்பா. பட் ஆனா இவ என்னதான் இப்ப குழம்பி போய் இருந்தாலுமே அவ கடைசியா யோசிக்கிறது எல்லாமே அந்த மெஜிஷியன் கண்டிப்பா நல்லவரா தான் இருக்கணும், இப்ப நடந்துகிட்டு இருக்க கேஸுக்கும் அவருக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி அவரை வெளியே ரிலீஸ் பண்ணிடணும், இதுதான் நான் ஆசைப்படுறது அப்படிங்கிற மாதிரி இல்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பா. அதுக்கு உடனே அந்த இல்னும், நீ மட்டும் அவர் நல்லவரா இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படல, நானும் அதே தான் ஆசைப்படுறேன், அவர் மேல எந்த தப்புமே இல்லைன்ட்டு நம்ம எப்படியான்னு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த இல் சொல்லிக்கிட்டு இருப்பான்.
இருப்பான். அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோவை அடிக்கடி ஒரு பிரெக்னன்ட் லேடி பார்க்க வருவாள், அவளோட ஞாபகம் வரும். சோ உடனே இப்ப அவளை போய் மீட் பண்ணுவாங்க. அப்பதான் அந்த பொண்ணு சொல்லுவா, 12 வருஷத்துக்கு முன்னாடி இவளும் நம்ம ஹீரோவும் ஒரே ஹை ஸ்கூல்ல ஒன்னாதான் படிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோ சின்ன வயசுல இருந்து சூப்பரா படிப்பான் போல. 10th கிரேட்ல இருக்கிறப்பலாம் அவன் தான் டாப்பரா. இவன் மட்டும் நல்லா படிக்கிறவன் கிடையாது போல. இவன் கூட பிறந்த அண்ணா அக்கா பிளஸ் இவங்க பேரண்ட்ஸுமே ரொம்ப பெரிய ப்ரொஃபசர்ஸ் போல. இந்த மாதிரி ஒரு ஹையான பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தனாலேயே இவன் எப்ப பார்த்தாலும் படிப்புலயே தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பானா. அதாவது கிட்டத்தட்ட சொல்ல போனா நம்ம இல்லி இப்ப எந்த நிலைமையில இருக்கான் அதே மாதிரிதான் நம்ம ஹீரோவும் அவன் ஹை ஸ்கூல் படிக்கிறப்ப எப்ப பார்த்தாலும் படிப்புலயே ஃபோக்கஸ்ல இருந்திருப்பான். ஆனா இப்படி எல்லாத்திலயும் டாப்ல இருந்த நம்ம ஹீரோ திடீர்னு 12th கிரேட் வரப்ப எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரி டிப்ரெஷன்ல இருக்கிற மாதிரியே தான் இருப்பானா. அது மட்டும் இல்லாம டாப் ஸ்டூடெண்டா இருந்தவன் கொஞ்சம் கொஞ்சமா எல்லா சப்ஜெக்ட்லயும் ரொம்ப கம்மியா மார்க் வாங்க ஆரம்பிச்சிருப்பான். சோ இவன் எதையோ நினைச்சு ரொம்ப அப்செட் ஆகிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கறத இந்த பொண்ணு அப்பயே கண்டுபிடிச்சிருப்பா. இப்படி இருக்கிற ஒரு சமயத்துல திடீர்னு ஸ்கூல்ல எதையோ நினைச்சு ரொம்ப டிப்ரெஸ் ஆகி அப்படியே மயக்கம் போட்டு விழுந்திருப்பான். இது தெரிஞ்சனையும் அந்த பொண்ணு அப்படியே கிளினிக்கு போய் அவனுக்கு என்னாச்சோ ஏதாச்சும் பார்க்க போனா அங்க நம்ம ஹீரோ தலையில பேண்டேஜ் போட்ட நிலைமையில உட்காந்து இப்பயும் படிச்சுக்கிட்டு இருந்திருப்பான். நீ ஏன்டா எப்ப பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்க, இப்ப நீ எடுக்கிற மார்க்குக்கு வச்சு உனக்கு நல்ல காலேஜ் கிடைக்கும்ல அப்படின்ட்டு அவ கேட்டிருப்பா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பித்து பிடிச்சாப்ல, இல்ல இந்த மார்க் எல்லாம் பத்தாது, என்ன இருந்தாலும் நான் எங்க அண்ணா அக்கா மாதிரி இன்னும் நல்லா படிக்கணும், அதுதான் என்னோட பேரண்ட்ஸ் விரும்புவாங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா சொல்லுவான். சோ இதுலயே அந்த பொண்ணு கண்டுபிடிச்சிருவா இவனோட வீட்டுல இவனை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி பேரண்ட்ஸ்க்காக படிக்கிறேன்னு சொல்லி அவன் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி கடைசியில இந்த வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்ட்டு அவங்க ஸ்கூலோட மொட்டை மாடில இருந்து கீழே குதிச்சிடலான்னு அவன் முடிவு பண்ணிருப்பான். பட் நல்ல வேலை அவ்வளோ ஹைட்ல இருந்து அவன் குதிச்சுமே அவனுக்கு பெருசா அந்த அடியும் பட்டிருக்காது. அந்த டைம்ல தான் நம்ம ஹீரோ அப்படியே ஸ்கூல்ல இருந்து டிராப் அவுட் ஆயிருப்பான். அதுக்கடுத்து இந்த மாதிரி டிப்ரெஷன்ல இருக்கிறனால அவனை கொஞ்ச நாள் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல வச்சு ட்ரீட் பண்ணிருப்பாங்க. இப்படியே ஒரு 5-6 வருஷம் ஓடி இருக்கும். அதுக்கடுத்து இப்ப ரீசெண்டா தான் இந்த பொண்ணை நம்ம ஹீரோவை மீட் பண்ணி இருந்திருப்பா. இப்ப இது எல்லாத்தையும் நம்ம இல்கிட்டயும் ஹீரோயின் கிட்டயும் அவ சொல்லிக்கிட்டு இருப்பா. இதெல்லாம் கேட்கறதுக்கு அந்த இல்லுக்கு அவனோட கதையை கேட்கற மாதிரியே இருக்கும். அதுக்கடுத்து இப்ப அப்படியே போலீஸ் ஸ்டேஷன்ல தான் காட்டுவாங்க. அங்க நம்ம ஹீரோவை பல கேள்வி கேட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. உனக்கும் அந்த செத்து போன ஹை ஸ்கூல் பொண்ணுக்கும் என்ன சம்பந்தம், அன்னைக்கு நடு ராத்திரியில ஒரு பாட்டி கிட்ட இருந்து அவங்களை அட்டாக் பண்ணி அவங்க பர்ஸ் எடுத்தது நீதானா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க. ஆனா நம்ம ஹீரோவா வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான். இதனால அங்க இருக்கிற ஆபீசரே ஒரு மாதிரி கடுப்பாயி கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு அந்த ரூமை விட்டு வெளியே வந்துருவாரு. அப்போ கூட வேலை பாக்குற இன்னொரு ஒரு ஆபீசர் ஒரு கத்தி எடுத்து இப்ப டேபிள்ல வைப்பாரு. இந்த கத்தி அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்ல இருந்தா நாங்க எடுத்தோம், இது லைட்டா பிளட் ஸ்டெயின்ஸ் இருக்கு, அது மட்டும் இல்லாம இதுல அந்த மெஜிஷியனோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த போலீஸ் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இது பத்தாதுன்ட்டு அந்த ஹானா வேற போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருப்பால, அவ ஏற்கனவே சீக்கிரட்டா ரெக்கார்ட் பண்ண வீடியோவை இப்ப போலீஸ் கிட்ட கொடுத்துருப்பா போல. அதையும் அவங்க பிளே பண்ணி பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அதுலதான் நம்ம ஹீரோ ஏற்கனவே கத்திய வச்சு யாரையோ குத்த போற மாதிரில இருக்கும். அதனால இவன் உண்மையிலே ஒரு கொலகாரம் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க முடிவு பண்ற ஸ்டேஜுக்கு போயிருவாங்க. பட் ஆனாலும் இந்த வீடியோல நம்ம ஹீரோ கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க ஆள் யாரு, அவன் இப்ப உயிரோட இருக்கானா இல்லையா அப்படிங்கிற மாதிரி இப்ப வீடியோல இருக்கிற ஆளை பத்தி பேசிக்கிட்டே அப்படியே கொஞ்சம் நிமிந்து பார்த்தா இவ்வளவு நேரம் அந்த இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல இருந்து நம்ம ஹீரோ திடீர்னு மாயமா மறைஞ்சு போயிருவான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினையும் அந்த இல்லையும் தான் காட்டுவாங்க. அவங்க இப்ப அந்த பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கப்ப அந்த பொண்ணு தெளிவா சொல்லுவா, உண்மையிலேயே ரியூல் வந்து இந்த அளவு கெட்டவன் எல்லாம் கிடையாது, அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி அவனுக்கு ஒன்னும் பைத்தியமும் கிடையாது, அவன் ஹை ஸ்கூல் படிக்கிறப்ப எவ்வளவு ஸ்ட்ரெஸ்டா இருந்தான்ட்டு எனக்கு தான் தெரியும், அவன் கண்ணை பார்த்தாவே தெரியும் யாரான்னு வந்து காப்பாத்த மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏக்கம் இருக்கும். இதை கேட்டோன்னு நம்ம இல்லுக்கா இருக்கட்டும் நம்ம ஹீரோயின்கா இருக்கட்டும் அவங்க 2 பேர் மைண்டுக்கு இப்ப வரதுமே அவங்க வாழ்க்கைய ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டா தானே இருந்திருக்கும், யாரான்னு காப்பாத்த வர மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் ஏங்கிருப்பாங்க. அன்னாரம் இவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கற மாதிரி வந்த ஒரே ஒரு ஆளு அந்த மெஜிஷியன் தான். சோ நம்ம ஹீரோக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு இவங்க 2 பேருமே ஏதோ ஒரு டிப்ரெஸ்டான ஸ்டேட்ல தான் இருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு தான் இவங்க 2 பேர் கூட மட்டும் தான் க்ளோஸா இருந்திருப்பான். இது எல்லாத்தையுமே இப்ப இவங்க 2 பேர் கனெக்ட் பண்ணி பாப்பாங்க. சோ இப்ப இவங்க 2 பேரை பொறுத்த வரைக்கும் தன்னோட லைஃப்ல இருந்து தன்னை காப்பாத்த வந்த தெய்வமே அந்த மெஜிஷியன் தான் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிடுவாங்க. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோனுக்கு ஒரு போன் கால் வரும். இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கப்பயே நம்ம ஹீரோ அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டான் அப்படிங்கிற விஷயத்த போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இது தெரிஞ்சிரு நம்ம ஹீரோயின் சரி கண்டிப்பா அவன் அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு தான் போயிருக்கணும் அப்படின்ட்டு இப்ப அங்க போவா. அங்க போனா ஏற்கனவே அந்த இடத்துல நிறைய போலீஸ் ஜீப்பா நிக்குமா. என்னன்ட்டு இவ உள்ள ஒரு மாதிரி பயந்துகிட்டே போய் பார்த்தா அங்க நம்ம ஹீரோ ஸ்டேஜ்ல நின்னு மேஜிக் பண்ணிக்கிட்டு இருப்பான். இவனை சுத்தி 4 போலீஸ் வேற இருக்கும். அவங்களும் அப்படியே பொறுமையா கூப்பிட்டு பாப்பாங்க, இங்க பாரு நீ தேவையில்லாத பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க, ஒழுங்கு மரியாதை திரும்பி இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்துரு, அதுதான் எல்லாருக்கும் நல்லது அப்படிம்பாங்க. ஆனா நம்ம ஹீரோவா எதையுமே காதுல வாங்கிக்க மாட்டான். அவன் வாட்டுக்கு அவனுக்கு தெரிஞ்ச மேஜிக் ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆனா அப்ப அங்க இருந்த போலீஸ், இங்க பாரு உன்னோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ்லாம் நாங்க செக் பண்ணி பார்த்தோம், நீ ஏற்கனவே மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்க, அதனால நீ தப்பே பண்ணிருந்தாலுமே உன்னை நாங்க ஜெயில பிடிச்சு போட மாட்டோம், நாங்க ஹாஸ்பிட்டல் தான் கூட்டு போவோம் அப்படிம்பாங்க. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, நான் எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன், நான் தப்பு பண்ணலங்கிறதையும் நான் சொல்லிட்டேன், இதுக்கு மேல என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல, அதே மாதிரி இந்த ஹாஸ்பிட்டலை வச்சு ஜெயில வச்சலாம் என்ன பயன்படுத்தணும்னு நினைக்காதீங்க, ஏன்னா என்னெல்லாம் எங்கேயும் லாக் பண்ணி வைக்க முடியாது, நான் நினைச்சா ஈஸியா மறைஞ்சு போக முடியும் அப்படின்ட்டு அங்க வச்சிருந்த ஒரு பாக்ஸுக்கு பின்னாடி போய் ஒளிவான். சரி போச்சு அப்படியே எஸ்கேப் ஆயிருவான்னு நினைச்சா சம்பந்தமே இல்லாம இப்ப வேற ஒரு
இடத்துல இருந்து வருவான். ஆனா இதெல்லாம் பார்த்து அந்த போலீஸ் அப்படியே கன்ஃபியூஸ் ஆயிட்டு நம்ம ஹீரோ சீக்கிரமாவே இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிருவான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இப்ப அவனை கன் பாயிண்ட்ல மிரட்டுவாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோயின் பயந்து போய் அவனை ஷூட் பண்ணிடுறாங்க. நான் அவன்கிட்ட ஒன்னே ஒன்று மட்டும் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ பக்கத்துல போவா. இப்ப நம்ம ஹீரோ கிட்ட போன உடனேமே அவன் மைண்டுக்கு வரது எல்லாமே கடைசி அவனை அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ இவளை பார்த்து ஒரே ஒரு கேள்விதான் கேட்டிருப்பான். நீ என்ன நம்புறியா? எனக்கு இந்த உலகத்துல என்ன யாரான்னு ஒரு ஆள் நம்பினா போதும் அப்படின்னு கேட்டிருப்பான். இப்ப அதுக்கு பதில் சொல்ற விதமா நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே நான் நம்புறேன், இந்த தப்பெல்லாம் நீங்க பண்ணிருக்க மாட்டீங்கிறது நான் நம்புறேன், நீங்க எப்பயுமே சொல்ற மாதிரி நீங்க ரியல் மெஜிஷியன்ங்கிறது நான் நம்புறேன், ஏன்னா ரொம்ப இருண்டு போய் கிடந்த என்னோட வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சம் கொடுத்து ரியல் மெஜிஷியனா உங்களை நான் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவா. இதை கேட்டனையும் நம்ம ஹீரோ ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இது போதுமே, நான் என்னோட மேஜிக்ல ஜெயிச்சிட்டேன், நான் கடைசியா ரியல் மெஜிஷியனாவும் ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் போட்டிருந்த ஹேட்டை இப்ப நம்ம ஹீரோனுக்கு கொடுத்து இது என்னோட கிஃப்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனா இப்படி இவங்க சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கத கெடுக்கிற மாதிரியே அந்த போலீஸ் இப்போ சரி இங்க இருந்து கிளம்பலாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை பார்த்து கூப்பிடுவான். நம்ம ஹீரோவும் எதை பத்தி யோசிக்காம இப்ப அந்த போலீஸ் கூட போறதுக்கு ரெடியா இருப்பான். அப்ப நம்ம ஹீரோன் அப்படியே அவன் மைண்டுக்குள்ள என்னோட வாழ்க்கையை கலர்ஃபுல்லா மாத்தினதே இந்த மெஜிஷியன் தான், அவருக்கு நான் சில மேஜிக் ட்ரிக்ஸ் எல்லாம் செஞ்சு காமிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தவ டக்குன்னு அங்க இருந்து ஒரு பெட்ஷீட்டை எடுத்து ஒரு சொல்லிட்டு வா பார்க்கணும். அடுத்த செகண்ட்லயே பார்த்தா இவ்வளவு நேரம் அங்க இருந்து நம்ம ஹீரோ திடீர்னு மாயமா மறைஞ்சு போயிருவான். அவ்வளவுதான், இதெல்லாம் பார்த்த போலீஸ் இப்ப மொத்தமா குழம்பி போயிருவாங்க. சரி அவன் இங்கதான் எங்கேன்னு ஒளிஞ்சிருந்திருப்பான் அப்படின்ட்டு அந்த ஃபுல் இடத்த தேடி பார்த்தாலும் நம்ம ஹீரோ கிடைக்க மாட்டான். இந்த இடத்துல நம்மளுக்கே ஒரு மாதிரி குழப்பமாயிரும். நம்ம ஹீரோ மேஜிக் பண்ணுவா ஓகே, இவ்வளவு மேஜிக் பண்றாளா என்ன, ஒருவேளை மேஜிக்கல் ட்ரிக்ஸை வச்சு நம்ம ஹீரோவை எஸ்கேப் ஆக விட்டுட்டாலோ அப்படிங்கிற மாதிரி தான் டவுட் இருக்கும். இப்ப நம்ம ஹீரோ இப்படி எஸ்கேப் ஆனனால போலீஸ் எல்லாருமே அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்க சுத்தி இருக்கிற சிசிடிவி செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா. அப்படி அதை செக் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப அவங்களுக்கு விசித்திரமா ஒரு ஃபைல் கிடைக்கும். சரி அந்த ஃபைல் என்ன இருக்குன்னு ஓபன் பண்ணி பார்த்தா அதுல கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு முன்னாடி அந்த அம்யூஸ்மெண்ட் சுத்தி இருக்கிற இடத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது ரெக்கார்ட் ஆயிருக்கும். அதுல பார்த்தா இப்ப சம்பந்தமே இல்லாம அந்த இடத்துக்கு அந்த சூப்பர் மார்க்கெட் ஓனர் வந்துட்டு போன மாதிரி இருக்கும். அவ்வளவுதான், அடுத்த சீன்லயே இப்ப அவனை தொக்கா தூக்கிடுவாங்க. நீ என்ன சம்பந்தமே இல்லாம அந்த பாலடைஞ்ச பில்டிங் கிட்ட சுத்திக்கிட்டு இருந்த அப்படின்ட்டு. அப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு விஷயத்தையே காட்டுவாங்க. அந்த காணா போன பொண்ணு இருக்கால, அவளுமே அதே சூப்பர் மார்க்கெட்ல தான் ஒர்க் பண்ணி இருந்திருப்பா. அப்ப அவ அங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப ஒரு நாள் கல்லால இருந்து காசு ஆட்டையை போட்டுருவா. இதை அந்த ஓனர் பாத்துருவான். உடனே அவன் வழக்கம் போல அந்த பொண்ணு கிட்ட போய் நீ பண்ண வேலைக்கு நான் உனக்கு போலீஸ் கிட்ட தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும், ஆனா பாக்க சின்ன பொண்ணா இருக்கியா, அதனால உன்னை நான் விடலான்ட்டு நினைக்கிறேன் அப்படின்ட்டு பக்கத்துல வந்து அந்த பொண்ணு தொட்டு தொட்டு பேசுவான். அதாவது அவன் இன்டெரக்டா சொல்ல வரான், நீ என்கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன்னா இதை பத்தி நான் போலீஸ் கிட்ட சொல்ல மாட்டேன்ட்டு. பாவம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அந்த பொண்ணு நம்ம ஹீரோயின் மாதிரி தான் ஸ்ட்ரகிள் பண்ற மாதிரி இருக்கும். அப்பன்னு பார்த்து திடீர்னு அவ சிரிக்க ஆரம்பிப்பா. என்னன்னு பார்த்தா இவன் இப்படிப்பட்ட வேலையை தான் பார்க்க போறான்னு தெரிஞ்சு இவன் பேச ஆரம்பிக்கிறப்பே அவ போன்ல எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிருப்பா. இப்ப ரெக்கார்ட் பண்ணவ இதை போலீஸ் கிட்ட கொடுத்துருவேங்களா மிரட்ட மாட்டா. இதை நான் வெளியே நெட்ல பப்ளிஷ் பண்ண கூடாதுன்னா ஒழுங்க மரியாதை நான் கேட்கிற காசெல்லாம் எனக்கு கொடு அப்படின்ட்டு மிரட்டுவா. அதனால இந்த ஓனரும் வேற வழியே இல்லாம சரி இப்போதைக்கு என் கையில காசு இல்ல, நான் போய் பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வந்துட்டு உனக்கு யாருக்குமே தெரியாம அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு பின்னாடி வச்சு தரேன், அங்க வந்துரு அப்படின்னு சொல்லிருப்பான். சரின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அங்க நம்பி போனா அந்த இடத்துல இவன் அந்த பொண்ணு கழுத்து நெரிச்சு கொன்றுப்பான். இவன் நேரத்துக்கு அது எல்லாமே அங்க இருந்து சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிருக்கும். ஆனா இதுல போலீஸ்க்கு புரியாத ஒரு விஷயம் என்னவா இருந்திருக்கும்னா அந்த சிசிடிவி பல மாசமா ஒர்க் ஆகாம இருந்திருக்கும். ஆனா இப்ப திடீர்னு எப்படி அந்த கேமரா ஒர்க் ஆச்சு, கரெக்டா அந்த நாளோட கிளிப்பிங்ஸ் மட்டும் இவங்களுக்கு எப்படி வந்து சேர்ந்துச்சு அப்படிங்கிற எந்த இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு தெரியாது. பட் கடைசியா அந்த ஸ்கூல் பொண்ணு கொலை கேஸ்ல இந்த ஓனர் தான் தப்பு பண்ணிருக்கான் அப்படிங்கறத அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா இவ்வளவு நடந்த கடுத்தும் அந்த ஓனர் இப்ப அப்படியே நான் ஒன்னும் அவளை கொலை பண்ணல, சும்மா அவளை மிரட்டலாம் தான் ட்ரை பண்ணேன், எனக்கு தெரிஞ்ச இந்த மெஜிஷியன் தான் அவளை கொலை பண்ணிருப்பான் அப்படின்னு சொன்னதே திரும்ப சொல்லுவான். ஆனா அப்ப அந்த போலீஸ் உங்க வீட்டை நாங்க தரவா செக் பண்ணோம், அந்த இடத்துல இந்த மெஜிஷியன் ட்ரெஸ் இருந்துச்சு. சோ இதுலயே எங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரிய வந்துச்சு, அன்னைக்கு அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்ல அந்த மெஜிஷியன் யாரையோ கத்திய வச்சு மிரட்டுற மாதிரி நாங்க ஒரு வீடியோ பார்த்தோம், அது ஆப்போசிட்ல இருந்தால் நீதான், நீ பண்ண கொலையை மறைச்சு அதை அந்த மெஜிஷியன் மேல போடணும்ட்டு நீ பிளான் பண்ணிருக்க, அதனால அவன் ட்ரெஸ் நீ திருட்டு போனப்ப அவன் கிட்ட நீ வசமா மாட்டியிருக்க, அப்பதான் அந்த சண்டையும் நடந்திருக்கு, அதைத்தான் நாங்க பார்த்த வீடியோலும் இருந்திருக்கு. இவ்வளவு நடந்த கடுத்தும் நீ அந்த சண்டையில இருந்து எஸ்கேப் ஆகி அவனோட ட்ரெஸ்ஸை வச்சு அந்த ஸ்கூல் பொண்ணோட காணா போன பேனரை கிழிக்கிறது, பிளஸ் ரோட்ல போய்கிட்டு இருந்த பாட்டி கிட்ட இருந்து திருட்டுத்தனமா அவங்க பர்ஸ் ஆட்டையை போட்டது, இந்த மாதிரி பல வேலைகளை பார்த்து எல்லா குற்றமும் அந்த மெஜிஷியன் மேல வர மாதிரி நீ பண்ணிருக்க. ஆனா இதுல நீ எங்க தப்பு பண்ணிட்டேன்னு தெரியுமா, உன்னை சுத்தி ஒரு சிசிடிவி தான் இருக்குன்னு நீ நினைச்ச, ஆனா அந்த இடத்துல பல சிசிடிவி இருக்கு. சோ அதுல அந்த கேமரா உன்னோட ஃபேஸ அழகா கேப்சர் பண்ணிருச்சு. இதெல்லாம் கேட்டோனையும் அந்த ஓனர் அப்படியே ஆடி போயிருவான். எல்லா தப்பையும் பண்ணிட்டு நம்ம ஹீரோ மேல பழிய போட்டலாம் அவன் நினைச்சிருப்பான். பட் இப்ப கையும் களமா மாட்டிக்கிட்டான். இதெல்லாம் இப்படி ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அந்த இல்ல தான் காட்டுவாங்க. அவன் இப்ப தெளிவா ஒரு முடிவு எடுத்துருவான். தன்னோட அப்பா அம்மா சொல்றபடி கேட்டுக்கிட்டு அவனால வாழ முடியாது, அதனால அவன்
நான் சூஸ் பண்ற பாதை கஷ்டமாவே இருந்தாலுமே என் வாழ்க்கைய நான் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துக்கிறேன் அப்படின்ட்டு இப்ப ஸ்கூல்ல இருந்து டிராப் அவுட் ஆயிருவான். ஏன்னா அவனுக்கு உண்மையிலே படிச்சு லாயர் ஆகணும் அப்படிங்கிறது ஆசையே கிடையாது. அதெல்லாம் அவங்க அப்பா அம்மாவோட ஆசை. இனி அவனோட வாழ்க்கைக்கு அவனுக்கு என்ன தேவைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுபடி அவனோட வாழ்க்கையை டிசைட் பண்ணலாம் அப்படின்ட்டு அவன் முடிவு பண்ணிட்டான். இதுல ஒரு பெரிய அதிசயம், இந்த விஷயத்துக்கு அவங்க அம்மா அப்பா ஓகேன்ட்டாங்க. ஏன்னா கடைசியா இல்ல ஒரு மாதிரி கிறுக்கு பிடிச்சாப்ல எல்லா சாரியும் போட்டு உடைச்சிருப்பான்ல, இதை பார்த்துக்கிட்டுதான் அவங்க அம்மா அப்பா இந்த முடிவுக்கு வந்திருக்காங்க போல. அதுக்கடுத்து இப்படியே பல மாசங்கள் ஓடி போயிரும். நம்ம ஹீரோயின் இப்ப காலேஜ்க்கே போக ஆரம்பிச்சிருவா போல. அவ வாழ்க்கையில இப்ப சில நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும். என்னன்னா இத்தனை நாள் வரைக்கும் அந்த கடன் தொல்லைனால பொண்ணுங்க கூட இல்லாம தனியா இருந்தவங்க அப்பா அவரோட ஆதரவும் அன்பும் இந்த பொண்ணுங்களுக்கு கண்டிப்பா தேவைன்ட்டு இப்பதான் அவருக்கு புத்தியே வந்திருக்கும். அதனால பொறுப்பா ஒரு வேலைக்கு போய் ரொம்ப பெருசா சம்பாதிக்கலனா கூட பரவாயில்லாம ஓரளவுக்கு லிமிட்டா சம்பாரிச்சு அவரோட கடன்ல அடைச்சுக்கிட்டு பிளஸ் இந்த பொண்ணுங்களையும் நல்லா படிக்க வைப்பாரு. இப்படி நடந்தாவே போதுமே, நம்ம ஹீரோயினுக்கு அவளோட வாழ்க்கையில பாதி கஷ்டம் குறைஞ்சிரும். அதனால இப்ப நம்ம ஹீரோயினும் சந்தோஷமா தான் இருப்பா. பட் ஆனா அவ என்னதான் சந்தோஷமா இருந்தாலும் இப்ப நம்ம ஹீரோ எங்க இருக்கான் எப்படி இருக்கான் அப்படிங்கிற எதுவுமே அவளுக்கு தெரியாது. அவனை திரும்பி பாத்திர மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் மட்டும் அவளுக்கு இருக்கும். அதனால இவ நம்ம ஹீரோ கிட்ட என்னென்னலாம் பேசணும்னு நினைக்கிறாளோ அது எல்லாத்தையும் ஒரு லெட்டர்ல எழுதி அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் கிட்ட ஒரு மெயில் பாக்ஸ் இருக்கும்ல, நம்ம ஹீரோ கூட ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பான் இந்த உலகத்துல எங்க இருக்கிற ஆள் கிட்ட வேணாலும் இந்த மெயில் பாக்ஸ் மூலமா நீ பேசலாம் அப்படின்ட்டு. அதனால இப்ப அதை யோசித்துக்கிட்டு அந்த இடத்துல இவ நம்ம ஹீரோக்காக எழுதின லெட்டர் போய் வைப்பா. ஏன்னா இவ இன்னும் நம்புறா ஒரு மேஜிக் நடந்து இந்த லெட்டர் ஹீரோ கிட்ட போயிடாதா, நம்ம திரும்பி ஹீரோவை பாத்திர மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி கஷ்டமா இருந்த நம்ம ஹீரோயின் அப்புறம் இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையும் சரி செஞ்சுட்டு நம்ம ஹீரோ இப்ப கண்காணாத ஏதோ ஒரு இடத்துல இருக்கான் அப்படிங்கிற மாதிரி காமிச்சு இந்த டிராமாவை இங்க முடிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு மேஜிக் மேன் உங்க லைஃப்லயும் வந்து உங்க வாழ்க்கையும் கலர்ஃபுல் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க, ஹைப் பண்ணிருங்க, அப்படி இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிருங்க. நாளைக்கு வீடியோ உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பாய்.